தமிழகத்தில் வரும் 7ஆம் தேதி ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையம். ஆனால் இதனால் அச்சமடைய தேவையில்லை என்று வருவாய் நிர்வாக ஆணையர் சத்யகோபால் விளக்கமளித்திருக்கிறார். தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் வரும் 7ஆம் தேதி தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையம். இந்த தகவலை தெரிவித்துள்ள வருவாய் நிர்வாக ஆணையர் சத்யகோபால், ரெட் அலர்ட்டால் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று கூறியுள்ளார். ஐஎம்டியிலிருந்து வரக்கூடிய அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னு சொன்னால், த அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் பி ரெடி டு டேக் ஆக்ஷன். இப்போ நமக்கு 7th வந்த ஃபோர்காஸ்ட் என்னவென்னு சொன்னால், அந்த தேதி ஹெவியிலிருந்து வெரி ஹெவி ரெயின்ஃபால் பரவலாக தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க. சில இடங்கள் மட்டும் எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால், அதுதான் நம்ம 24 சென்டிமீட்டர் 24.4 சென்டிமீட்டர் விட அதிகமாக மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நமக்கு மெசேஜ் வந்தது. தமிழகத்தில் மழையால் பாதிக்கப்படும் வாய்ப்பிருக்கும் இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இந்த இடங்களை கண்காணிக்க குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சத்யகோபால் கூறியுள்ளார். இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டில் 4399 வல்னரபிள் ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணி அது கிளாஸிஃபிகேஷன் கூட பண்ணியிருக்கோம். ஒரு 578 வெரி ஹைலி வல்னரபிள் ஏரியாஸ்ன்னு சொல்லி, ஒரு 872 தோராயமாக அது ஒரு ஹை வல்னரபிலிட்டின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் கேட்டகரைசேஷன் பண்ணோம். இப்போ இந்த மெசேஜ் வந்த உடனே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால், அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நமக்கு ஐஎம்டியிலேருந்து ஒரு ஃபோர்காஸ்ட் வந்தது. ஸோ இந்த 7ஆம் தேதி நம்ம நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கும். அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடையக்கூடும் என்பதால் அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தில் பரவலான மழையும் சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அடுத்து வரும் 3 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக அனைத்து இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும், ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் அக்டோபர் 5ஆம் தேதி, நாளை, அதாவது அக்டோபர் 5ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். அதை தொடர்ந்து வரக்கூடிய 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். மேலும் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறி ஓமன் கரையை நோக்கி நகரக்கூடும். எனவே மீனவர்கள் குமரி கடல், தெற்கு கேரளா, லட்சத்தீவுகள், தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு அக்டோபர் 5 முதல் 8ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். புயல் ஓமனை நோக்கி செல்லும் என்பதால் தமிழக மக்கள் இதனால் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு. தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ரெட் அலர்ட் என்றால் என்ன, வேறு என்னென்ன அலர்ட்கள் உள்ளன என்பதையும் பார்க்கலாம். கனமழை தொடர்பாகவும் அது குறித்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை கணக்கிட்டும் அந்தந்த பகுதிகளுக்கு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கிறது. அந்த வகையில் ரெட் அலர்ட், ஆம்பர் அலர்ட், எல்லோ அலர்ட், கிரீன் அலர்ட் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் வானிலை மிகவும் மோசமாக இருக்கும் என கணக்கிடப்படுவது ரெட் அலர்ட் என அறிவிக்கப்படுகிறது. இந்த அலர்ட்டை விடுக்கும்போது மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைய வேண்டும். பெரும்பாலான பகுதிகளில் மின் இணைப்பு, சாலை வசதிகள் துண்டிக்கப்படும். உள்ளூர் நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின்படி அபாயகரமான பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்பதும் இதில் அடங்கும். அடுத்ததாக ஆம்பர் என்ற அலர்ட் முறை கணக்கிடப்படுகிறது. இந்த எச்சரிக்கையின் போது வானிலை மோசமடைய அதிக வாய்ப்பு இருப்பதாகவும், சாலை, மின் இணைப்பு போன்றவை சில இடங்களில் துண்டிக்கப்படும் என்றும் இதன் மூலம் எச்சரிக்கப்படுகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் அதிக சேதங்கள் ஏற்படும் என்பதால் மக்கள் வேறு இடத்திற்கு செல்ல தயாராக இருக்க வேண்டும் என்பதாகும். இதேபோல் அடுத்த சில நாட்களில் வானிலை மோசமாக வாய்ப்புள்ளது என்பதை எச்சரிக்கும் வகையில் எல்லோ அலர்ட் விடுக்கப்படும். இந்த அறிவிப்பின் போது அந்தந்த பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்படும். அடுத்த சில நாட்களில் வானிலையில் சாதகமற்ற நிலை உருவாக வாய்ப்புள்ளதை எல்லோ அலர்ட் விளக்குகிறது. அடுத்ததாக எந்த எச்சரிக்கையும் கிடையாது என்பதை விளக்கும் அறிவிப்பு கிரீன் அலர்ட் ஆகும். புதிய தலைமுறைக்காக வேதவள்ளி. வடகிழக்கு பருவமழையை ஒட்டி எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் தலைமையில் நாளை மீண்டும் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட இருப்பதாக தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார்.
தற்போது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களிலே நமக்கு கிடைக்கும். தற்போது இந்த வடகிழக்கு பருவமழைக்காக நாம் தண்ணீர் சேமிக்கின்ற வகையிலே நீர்நிலைகளை நாம் தயார் நிலையிலே தூர்வாரி வைத்திருக்கிறோம். அதேபோல் அனைத்து நீர்வரத்து பாதைகளும் நாம் தூர்வாரி சரி செய்திருக்கிறோம். பொதுவாக வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாகவே நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்வது, அதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்வது, அந்த பணிகளுக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2 முறை ஆய்வுக் கூட்டத்தை தலைநகரில் நடத்தியிருக்கின்றார்கள். நாளைய தினமும் நமக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு விரிவான 32 வருவாய் மாவட்டங்களுக்கான ஆய்வுக் கூட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையில் தலைநகர் சென்னையில் தலைமை செயலகத்தில் நடைபெறுவதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார்கள். தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. புதுச்சேரியில் கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்துள்ளது. புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அரியாங்குப்பம், வில்லியனூர், மங்கலம், கிருமாம்பாக்கம், மடுகரை, பாகூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. கனமழையின் காரணமாக பாவாணன் நகர், நேரு நகர் பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. புதுச்சேரியில் கனமழை மற்றும் பேரிடர் புகார் குறித்து 1070, 1077 ஆகிய எண்களில் புகார் அளிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் அபிஜித் விஜய் அறிவித்துள்ளார். பாலங்கட்டுற பணி எப்போ ஆரம்பித்தாலோ அதிலிருந்தே எங்களுக்கு வந்து இந்த சிரமம் அதிகமாகவே இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் அனுபவிக்கிறோம், ஒவ்வொருத்தரும் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். இது இல்லாமல் தூர்வார பணி மண்ணை வாரினாலும் பரவாயில்ல, அதுவும் அப்படியே வார மாட்டுறாங்க. ஒவ்வொருத்தரும் இது ரொம்ப அது துன்பத்துக்கு ஆளாயிடுறோம். இந்த பாலம் கட்டத்தால் அவங்க சரியாக தூர் வராமல் இருக்கிறதால சாக்கடை தண்ணிலாம் ஃபஸ்ட்டு மழை தண்ணி இப்போ சாக்கடை தண்ணிலாம் உள்ளே வந்துக்குது. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில. உள்ளே பார்த்தோன்னா புழு பூச்சி எல்லாமே இங்கே இருக்குது. கனமழையின் காரணமாக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியில் நீராவி அருவி, முள்ளிக்கடவு ஆறு, மாவரசியம்மன் கோவில் மற்றும் மலட்டாறு போன்ற பகுதிகளில் கனமழை பெய்தது. அடிவாரத்தில் உள்ள ஐயனார் கோவில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் ஆற்றில் குளிக்கவும், ஆற்றை கடந்து மறுகரையில் உள்ள ஐயனார் கோவிலுக்கு பக்தர்கள் செல்லவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மலை முழுவதும் பரவலாக கனமழை பெய்ததால் நீராவி அருவி, பல்லிழுச்சான் கணவாய் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தற்காலிக நீர்வீழ்ச்சிகள் உருவாகியுள்ளன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை நகர்ப்பகுதிகள் உட்பட அறந்தாங்கி, ஆலங்குடி, கந்தர்வக்கோட்டை, விராலிமலை, திருமயம், கீரனூர் உட்பட மாவட்டம் முழுவதும் தொடர் மழையின் காரணமாக விவசாயிகள் சாகுபடி பணிகளை தொடங்கியுள்ளனர். நாகையில் மழை விடிய விடிய கொட்டி தீர்த்தது. ஆனால் காலை 8:30 மணிக்கு மேல்தான் பள்ளிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் விடுமுறை அறிவித்தது. இதற்குள் பள்ளிகளுக்கு மாணவர்கள் சென்ற நிலையில் விடுமுறை அறிவிக்கப்பட்டதால் நனைந்தபடியே வீடு திரும்பினர். நாகை மாவட்டத்தின் வேதாரண்யம், சீர்காழி, தரங்கம்பாடி, பூம்புகார் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதேபோல் வேலூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும், திண்டுக்கல், சிவகங்கை மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்துள்ளது.